friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சத்துக்கள் நிறைந்த மல்டி வெஜிடபிள் ராகி சூப். ஒரு அருமையான டிஷ்ங்க இது. நிறைய காய்கறிகள் சேர்த்து கூடவே ராகி மாவும் சேர்த்து ஒரு அருமையான சூப் செய்கிறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியானது. இது ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ன்னு சொல்லுவேன். நம்ம ஸ்டார்டர் மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நம்ம கம்ஃபர்டபுளாக சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக எதாவது சாப்பிடணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சலாம். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்கிற திருப்தி கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அருமையான ஹெல்த்தியான இந்த மல்டி வெஜிடபிள் ராகி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சூப் செய்யறதுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்த்துடலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணின குடைமிளகாய் கேப்சிகம் எடுத்துருக்கிறேன், ஒரு 1/2 கேப்சிகம். கூடவே நல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு கேபேஜ், முட்டைக்கோஸ் நீளமாக சன்னமாக கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது காளான் மஷ்ரூம்ஸ், அது இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மஷ்ரூம்ஸ் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்ல பீன்ஸும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 10 பீன்ஸ் போல் கட் பண்ணியிருக்கிறேன். 2 கேரட்டை இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே கார்லிக் நல்ல ஒரு 7-8 பல் பூண்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வெங்காயத்தாள், இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 2 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ். இது போக நம்ம வேறு காய்கறிகளும் சேர்க்கலாங்க. அதாவது காலிஃப்ளவர், ஸ்வீட் கார்ன், பாலக்கீரை, ப்ராக்கலி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்க்கலாம். இப்போ இது கூட நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, ஃபிங்கர் மில்லட் ஃப்ளார், கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறோம். எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இந்த பேன் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம இங்கே நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப் ரெடி பண்ணுறோம். ஸோ ஆயிலும் நல்லா ஹெல்த்தியாக சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்க்கலாம், அல்லது ஆலிவ் ஆயில் சேர்க்கலாம், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆயிலில் நல்ல பொடியாக நறுக்குன்னு பூண்டு சேர்த்துடலாங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த பூண்டு வாசனை இந்த சூப்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். பூண்டு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேபேஜும் சேர்த்தாச்சு. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ், காளானும் சேர்த்து விட்டுடலாம். அடுத்தது ஃபைனலாக நல்லா அந்த கேப்சிகமும் சேர்த்தாச்சு. நல்லா எல்லாம் கலந்து விட்டுறலாம். வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு குயிக் மிக்சர் கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சூப்புக்கு தேவையான உப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இங்கே தேவையான உப்பு சேர்த்தாச்சு. கூடவே மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறோம். இதுவே நல்லா அந்த சூப்புக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இதை நல்லா ஒரு பவுலில் சேர்த்து விட்டு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. ஆக்சுவலி நம்ம சூப்புக்கு அந்த திக்கான அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு மோஸ்ட்லி எல்லோரும் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ராகி மாவு சேர்க்குறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்தி ஆப்ஷனுங்க. ராகி மாவில் நல்ல கால்சியம், அயன் இருக்குது, நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஃபைபர் அதிகம், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்ல இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸோட ராகி மாவு சேர்த்து கொஞ்சம் திக்காக்கும் போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இங்கே நல்ல ஒரு 5-6 நிமிஷம் கொதித்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை சேர்த்துக்கலாம். இப்படி தண்ணி விட்டு கரைச்சி தான் சேர்த்துக்கணும், அப்படியே சேர்க்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டுருங்க. ராகி மாவு சேர்த்த உடனே நம்மளுக்கு அந்த சூப் நல்லா திக்காகிட்டே வரும். பாருங்கள், நல்லா திக்காகுது.
எனக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதுங்க. அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு சேர்த்துருக்குறேன். ஆற ஆற இன்னும் திக்காகும். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஃபைனலாக நம்ம ரெடியாக வச்சுருக்கிற வெங்காயத்தாளை சேர்த்துடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சேர்த்து விட்டுருங்க. இது ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, சுவையான மல்டி வெஜிடபிள் ராகி சூப் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. இது ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் திக்காகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ராகி ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சூப்பு குடிக்கிறதுக்கு. குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டாக இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம், அது உங்கள் விருப்பம். வெயிட் லாஸ் டயட் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.